வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மைதா மாவு டைமண்ட் பிஸ்கெட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா பிஸ்கெட் செய்கிறதுக்கு இப்போ ஒரு மிக்ஸி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவா சர்க்கரை, இதை நம்ம இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சர்க்கரையை தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். ரவை போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக ரவை போட்டு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ நம்ம தூள் பண்ணிட்டு வந்த சர்க்கரையை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், ஏலக்காய் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். நல்லா கலந்துக்கணும். இது வந்து மைதா டைமண்ட் பிஸ்கெட் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சக்கரை பாறான்னு சொல்லலாம், கலகலான்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே பேர் தாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரணுன்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் இதை சேர்த்துலாம். இதை கொஞ்சம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பெசரிடலாம் முதல்ல. இப்போ இந்த நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சிடலாம், லூஸ் இல்லாமல். ஏன்னா இதில் ஆல்ரெடி நம்ம சுகர் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த தண்ணியே போதும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறினப்புறம் திருப்பி எடுத்து பிசையலாம். இப்போ நல்லா ரவையெல்லாம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம திரட்டி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மைதா மாவு தூத்திடலாம். நல்லா ரோல் பண்ணிவிட்டு இது நல்லா திரட்டியாச்சுங்க. இந்த அளவு இருக்கட்டும், நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த 2 பக்கமும் பிட்டு இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நான் வந்து ஸ்கொயராக கட் பண்ண போகிறேன். நீங்கள் டைமண்ட் ஷேப் வேணால் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணலாம், ஸ்கொயர் வேணால் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ தான் கட் பண்ணியாச்சு. இது ஒரு பீஸாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸை ஒன்றா இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கேப் கொடுத்தே சேருங்க, ஏன்னா இது வந்து ஒன்றா சேர்ந்துக்கணும். இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. எல்லாத்தையும் போட்டாச்சு. இது சிறு தீயிலேயே வேகட்டும், மீடியம் ஃப்ளேமு அதிலே இருக்கட்டும். லைட்டாக திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், அப்போ தான் ஈவனாக சிவந்து வரும். இப்போ 2 பக்கமும் நல்லா சிவந்துடுச்சுங்க. நமக்கு சுவையான மைதா பிஸ்கெட் ரெடி. பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தீபாவளி ஸ்பெஷல் டைமண்ட் பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.